ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கதை பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அக்பர் பீர்பால் கதைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இப்போ என்ன கதை பீர்பால் தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நன்றி உள்ளவர்களும் நன்றி இல்லாதவர்களும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உள்ள கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ். பார்க்கலாமா? பீர்பாலிடம் சக்கரவர்த்தி அக்பர் மிகவும் நெருக்கமான முறையில் மனம் திறந்து பேசி வருவார். தன்னுடைய மகளின் கணவனுக்கு எவ்வளவுதான் லட்சமாக கொடுத்தாலும் அவன் நிம்மதியே அடைவதில்லை என்றும், தன்னுடைய மகளை மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பதில்லை என்றும் கூறியிருக்கிறாரு அக்பர். தன்னுடைய மருமகனுடைய விருப்பத்தகாத போக்கை பீர்பாலிடம் கூறி அவனை நன்றி கெட்டவன் என்று வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார் அக்பர். அதாவது தன்னுடைய மகள் வீட்டுக்காருக்கு எவ்வளவு தான் நான் பணத்தை அள்ளி 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 கொடுத்தா கூட அவன் நன்றியே இல்லை. அவன் என் மகளையும் சந்தோஷமாக வச்சுக்கிறேன் இல்லை, என்னையும் சந்தோஷமாக வச்சுக்கிறேன் இல்லை, எனக்கு மன நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால்கிட்ட அக்பர் ரொம்ப புலம்பி இருக்கிறார். ஒரு நாள் பீர்பாலிடம் என்னுடைய மிகவும் நெருங்கிய உறவினர்கள் அனைவரையும் தான் உனக்கு தெரியுமே, அவர்களில் நன்றியுடையவர்கள் யார், நன்றி இல்லாதவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் இங்கே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலுக்கு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு அக்பர். இதில் எனக்கு கஷ்டம் ஒன்றுமில்லை. நன்றி மறந்து திரிபவர்கள் பற்றி நீங்கள் அடிக்கடி கூறியிருக்கிறீர்கள். அது ஈஸியாக என்னால் கூட்டிகிட்டு வர முடியும். நன்றி உள்ளவரை அரண்மனைக்குள்ளே நான் கூட்டிகிட்டு வர்றதுக்கு நீங்கள் தான் எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பீர்பால். உடனே சரி கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு அக்பர் என்ன சொல்லியிருக்காரு, நீ நன்றி உள்ளவர்களையும் நன்றி இல்லாதவர்களையும் நீ கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே மறுநாள் ஆயிருக்கு. என்ன பண்ணியிருக்காரு பீர்பால், என்ன பண்ணியிருக்காரு, அரண்மனைக்கு வந்திருக்கிறாரு. அரண்மனைக்கு எப்படி வந்திருக்கிறாருன்னா, அக்பருடைய மருமகனையும் கூடவே ஒரு நாயையும் கூட்டிக்கிட்டு அரண்மனைக்குள்ளே உள்ளே வந்திருக்கிறாரு. பொதுவாக முஸ்லீம்களுக்கு நாயை கண்டாலே வெறுப்பார்கள், ஓட விரட்டுவார்கள். அப்படி இருக்கையில் என்ன பண்ணியிருக்காரு பீர்பால் அந்த அரண்மனைக்குள்ளே நாயை கூட்டிக்கிட்டு வந்துட்டார். பீர்பாலின் இந்த செயலை கண்டு பலர் முகம் சுளித்தனர். பீர்பாலிடம் நெருங்கி பழகி வந்த அரசர் மட்டும் அவருக்கு மிகவும் இடம் கொடுத்து விட்டார். அதனால்தான் இவர் தன் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு செயலையும் செய்கிறார் என்று எண்ணினர். அதாவது கூட அரண்மனையில் இருந்த அமைச்சர்கள் பூரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீர்பாலுக்கு அரசர் ரொம்ப இடம் கொடுத்துட்டாரு, அதனால தான் இவர் அவர் இஷ்டத்துக்கு என்னென்னத்தையும் பண்ணுறாரு, நாயெல்லாம் கூட்டிக்கிட்டு உள்ளே வர்றாரு அரண்மனைக்குள்ளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் முணுமுணுத்திருக்காங்க. சக்கரவர்த்தி அவர்களே, இவர்தான் நன்றி கொன்றவர் மட்டுமல்ல, நன்றியை தினமும் கொன்றும் வருபவர். அதாவது என்னதான் நீங்கள் லட்சக்கணக்கில் வாரி வாரி கொடுத்தாலும் அவைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் தங்கள் மகளுடைய மனதையும் தங்கள் மனதையும் வேதனைப்படுத்திய வண்ணம் இருப்பவர். எனவே இவரை போல ஒரு நன்றி கெட்டவரை, நன்றி கொன்றவரை எங்கு தேடினாலும் கிடைக்கவே மாட்டார். ஆகவே தான் உங்கள் அருமை மாப்பிள்ளையை கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவருடைய மருமகனை கூட்டிகிட்டு வந்துட்டு இவர் நன்றியை கொன்றவர், இவர்னால உங்களுக்கு மன நிம்மதி இல்லை, உங்கள் மகளுக்கு மன நிம்மதி இல்லை, அதனால் நன்றி கெட்ட ஆள் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் மருமகனை காட்டியிருக்கிறாரு, அக்பருடைய மருமகனை காட்டியிருக்கிறாரு. அடுத்தவர் இன்னொரு ஆள் யாரை கூட்டிகிட்டு வந்தார், நாயை கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா? அப்போ நன்றியுடையவர் என்றால் கொஞ்சம் நன்றியுடையவரல்ல, நன்றியின் பிறப்பிடம் என்று இவரையும் கூறலாம். எந்த மக்களிடம் காணாத நன்றியை இவரிடம்தான் காண முடியும். எவ்வளவுதான் நீங்கள் துன்புறுத்தினாலும் என்றோ ஒரு நாள் செய்த நன்றியை நினைத்து இவர் கோபப்படவே மாட்டார். வேண்டுமானால் கொலையே செய்யுங்களேன், அப்போது கூட நீங்கள் என்றோ ஒரு நாள் கொடுத்த ரொட்டி துண்டை நினைத்து நன்றியுடன் பணிந்தே நிற்பார். இவ்வளவு நன்றி பெருக்குடையவரை நீங்கள் எங்குமே காண முடியாது என்று கூறி ஒரு நாயை காட்டி வந்தார் பீர்பால். பீர்பாலின் மருமகனுக்கு ஆத்திரமாக வந்தாலும் அவர் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. தலை குனிந்துதான் நின்றார். மாமனாரிடம் மிகுந்த இன்னும் பொருள் பெற வேண்டும் என்பதை எண்ணி அமைதியுடன் காணப்பட்டார்.
மறுபடியும் மறுபடியும் மாமனார்கிட்ட நம்ம பொருளை வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிட்டு பயங்கர கோவத்தோடு நின்றுக்கிட்டு இருந்திருக்கான் மருமே. நன்றியை எந்த நிலையிலும் மறக்காத நாய் பீர்பாலையும் சக்கரவர்த்தியையும் சுற்றி சுற்றி வந்தது. அக்பர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தார். உண்மைதான், நன்றிக்கு உதாரணமாக நாயைத்தான் கூற வேண்டுமே தவிர வேறு யாரையும் கூற முடியாது என்று எண்ணியது சக்கரவர்த்தியின் மனம். மனிதர்களுக்கு நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் நன்றி என்பதே அவங்களுக்கு இருக்காது. ஆனால் நாய்க்கு என்னைக்கோ ஒரு நாள் நாம் ஒரு உதவி செஞ்சுருந்தோம்னா கூட அது மனசில் வச்சுக்கிட்டு நம்மளை பார்த்ததுமே அது ஒரு பணிவோட அப்படியே ரொம்ப ஒரு பாசமாக குழாவி கொண்டே வரும். அதான் நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ், நாய் தான் நன்றி உள்ள ஜீவன். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? மனிதர்களுக்கு நன்றி இல்லை. நம்ம எவ்வளோ செஞ்சாலும் அவங்க நன்றியை மறந்துட்டு நமக்கு கெடுதல் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் நாய்க்கு ஒரு சிறிய உதவி செஞ்சால் கூட அது அதோட வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் நம்ம மேலே மிகவும் பாசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் இந்த இந்த கதையில் அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.